அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு. பணிவின் உச்சம் சிரவணக்கம். ஒரு மனிதர் சிரவணக்கத்தின் வசனத்தை ஓதி சிரவணக்கம் செய்தால் ஷைத்தான் அழுது கொண்டே அங்கிருந்து விலகி விடுகிறான். எனக்கு ஏற்பட்ட கைசேதமே, மனிதன் சிரவணக்கம் செய்யும்படி ஏவப்பட்டு அவன் செய்தான். அவனுக்கு சொர்க்கம் இருக்கிறது. நானும் சிரவணக்கம் செய்யுமாறு ஏவப்பட்டேன், ஆனால் மறுத்தேன். எனக்கு நரகம் இருக்கிறது என்று அவன் கூறுகிறான். இந்த செய்தி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு ஸஹீஹ் இப்னு ஹிப்பான் என்ற நூலிலே 2759 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சிரவணக்கம் என்பது இஸ்லாமிய மார்க்கத்தின் பார்வையில் மிகுந்த சிறப்புக்குரியது. இன்சான் உடம்பையும் கூனி குறுகி 7 உறுப்புக்கள் தரையிலே படுமாறு தங்களை படைத்த இரட்சகனாகிய அல்லாஹ்வுக்கு மட்டுமே மனிதர்கள் செய்யக்கூடிய வணக்கம்தான் இந்த சிரவணக்கம். சிரவணக்கம் மனிதன் காட்டுகின்ற பணிவுகளிலேயே இறுதி எல்லை கோடு அல்லது மரியாதைகளின் உச்சகட்ட நிலை என்று சொன்னால் அது மிகையாக ஆகாது. உச்சகட்ட பணிவாக இருக்கின்ற அந்த சிரவணக்கத்தை நம்மை படைத்த இரட்சகனாகிய அல்லாஹ் விரும்புகிறான். நல்லடியார்கள் குறித்து அவன் குறிப்பிடுகின்ற போது, நல்லடியார்கள் சிரம் பணிந்தவர்களாக இரவெல்லாம் வணங்குவார்கள். அல் குர்ஆன் அத்தியாயம் 25 சூரத்துல் ஃபுர்கான் வசனம் 64 தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. இந்த சிரவணக்கம் என்பது நல்லோர்களுக்கு மிக பிரியமான ஒன்றாக அமையப்பட்டிருந்தது. 3 விஷயம் இல்லை என்றால் நான் உலகத்தில் இருப்பதை விரும்ப மாட்டேன். கடுமையான உஷ்ணமான நேரத்தில் நோன்பு வைப்பது, இரவில் சிரவணக்கம் செய்வது, நல்லோர்களோடு அமர்வது ஆகிய இந்த 3 விஷயங்கள் தான் என்று அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக சொல்லப்பட்ட அந்த செய்திகளையெல்லாம் பார்க்கின்ற போது இந்த சிரவணக்கம் என்பது எந்த அளவிற்கு ஒரு மேம்பட்ட வணக்கம் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. நாளை மறுமை நாளிலே எல்லோரும் ஒன்று திரட்டப்பட்டு அந்த வேளையிலே நம்மை படைத்த இரட்சகனை நாம் காண முடியுமா என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்கப்பட்ட போது அதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேகம் மறைக்காத முழு நிலவை காண்பதிலே நீங்கள் சந்தேகப்படுவீர்களா என்று கேட்டார்கள். நபித்தோழர்கள் அல்லாஹ்வுடைய தூதரே இல்லை என்று பதில் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கேள்வியையே திரும்ப திரும்ப கேட்டார்கள். அப்படி கேட்டுவிட்டு இறுதி தீர்ப்பு நாளில் மக்கள் ஒன்று திரட்டப்பட்டதும் யார் எதனை வணங்கினார்களோ அதை பின்பற்றி செல்லட்டும் என்று நம்மை படைத்த இரட்சகன் கூறுவான். அப்போது சிலர் சூரியனை பின்பற்றுவர், வேறு சிலர் சந்திரனை பின்பற்றுவர் மற்றும் தீய சக்திகளை பின்பற்றுவர். இந்த சமூகம் நயவஞ்சகர்கள் உட்பட அதே இடத்தில் நிற்பர். அந்த வேளையில்தான் நம்மை படைத்த இரட்சகனாகிய அல்லாஹ் அவர்களை நோக்கி நானே உங்களுடைய இரட்சகன் என்று சொல்வான். அதற்கு அவர்கள் எங்கள் இரட்சகன் எங்களிடம் வரும் வரை நாங்கள் இங்கேயே இருப்போம் என்று சொல்வார்கள். அப்போது எங்கள் இறைவன் எங்களிடம் வந்தால் அவனை நாங்கள் அறிந்து கொள்வோம் என்றும் சொல்வார்கள். பின்னர் அல்லாஹ் அவர்களிடம் வந்து நானே உங்களுடைய இரட்சகன் என்று சொல்வான்.
அதற்கு அவர்கள் நீயே எங்களுடைய இரட்சகன் என்று ஏற்றுக்கொள்வார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே ஒருவர் இந்த உலகத்திலே சிரவணக்கம் செய்ததன் மூலமாக ஏற்பட்ட வடுக்கள், அந்த அடையாளங்கள், அது இருக்கக்கூடிய இடங்கள் மாத்திரம் நரகத்தினுடைய நெருப்பு தீண்டாத அளவுக்கு பாதுகாக்கப்படுவார்கள் என்கின்ற செய்தி உட்பட அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்திகளை எல்லாம் தெளிவுபடுத்தி காட்டுகின்ற விஷயங்கள் எல்லாம் சஹீஹுல் புகாரி என்ற நூலிலே 806 என்ற இடத்திலே எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆக சிரவணக்கத்தின் மூலமாக இவ்வுலகத்திலேயும் நாம் நற்பேறு பெறுகிறோம், நாளை மறுமையிலேயும் நரகத்திலே இருந்து பாதுகாப்பதற்கு இந்த சிரவணக்கத்தினுடைய அடையாளங்கள் நமக்கு துணைந்திருக்கிறது என்கின்ற செய்தியையும் அறிந்து கொள்கின்றோம். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா அவனுக்கு சிரவணக்கம் செய்கின்ற நல்லோர்களாக மேன்மக்களாக நம்மையும் சந்ததிகளையும் ஆக்கி வைப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.